أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين आम तौर पर शहीद का मतलब ये लिया जाता है कि जो खुदा ताला பொதுவாக ஷஹீத் என்பதற்கு இறைவனின் வழியில் அர்ப்பணம் ஆனவர் என்று பொருள் கொடுக்கப்படுகிறது. இறைவனின் வழியில் தன் உயிரை அர்ப்பணிப்பவர் ஷஹீத் என்ற பதவியை பெறுகிறார் என்பதில் ஐயமில்லை. அவருக்காக அல்லாஹ் தாலா சொர்க்கத்தின் வாசல்களை திறக்கின்றான். ஆனால் ஷஹீத் என்பது மிக பரந்த பொருள் கொண்டதாகும். இந்த சொல் மிகவும் பரந்த அர்த்தத்தை உள்ளடக்கியதாகும். இதற்கு இன்னும் பல அர்த்தங்கள் உள்ளன. எனவே இன்று நான் ஹஸ்ரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்கள் மற்றும் ஹதீஸ்களின் ஒளியில் இது தொடர்பாக சிலவற்றை கூறுவேன். இந்த நாடுகளில் வளர்ந்து வருகின்ற குழந்தைகள், இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்கின்றனர். கடந்த நாட்களில் ஹம்பர்கில் வக்ஃபே நவ் மாணவியருக்கான வகுப்பு நடந்தது. அங்கு ஒரு சிறுமி என்னிடம் கேட்டால், அதாவது நீங்கள் ஷஹீதுகளின் சம்பவங்களை எடுத்து கூறி வருகிறீர்கள், அதில் பெரும்பான்மையினர் நான் ஷஹீதாவதற்கு துவா செய்யுங்கள் என்று அவர்களின் உறவினர்களிடம் கூறியதாக நீங்கள் கூறினீர்கள், அல்லது ஷஹீத் பதவியை அடைய துவா செய்யுங்கள் என்றோ, அல்லது ஷஹாதத்து அதிர்ஷ்டம் செய்தவருக்குத்தான் கிடைக்கும் என்றோ கூறியதாக கூறினீர்கள். ஷஹீத் ஆவதற்கு துவா செய்வதற்கு பதிலாக எதிரிகளை வெற்றி கொள்வதற்காக ஏன் துவா செய்யுமாறு கூறவில்லை? அவர்கள் ஏன் அதற்காக துவா செய்யவில்லை என்ற கேள்வி எழுகிறது. நிச்சயமாக எதிரிகளின் மீது வெற்றி கொள்வதற்காக செய்யும் துவாவே முதன்மையானதாகும். இறைவனுடைய ஜமாத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்பது இறைவனின் வாக்குறுதியாகும். வெற்றிகள் இவர்களுக்கே உரியதாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் வெற்றிக்கான முன்னறிவிப்பை வழங்கியிருந்தான். மேன்மையும் வெற்றியும் கிடைக்கும் என்று நற்செய்தி வழங்கியிருந்தான். இதற்கான வெளிப்படையான பிரகாசமான அடையாளங்களை ஜமாத்தே அஹ்மதியா பார்க்கும் என்பது நமது நம்பிக்கையாகும். அல்லாஹ்வின் அருளால் இதற்கான அறிகுறிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் எல்லா எதிர்ப்புக்கு மத்தியிலும் லட்சக்கணக்கில் மக்கள் பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றனர். எதிர்ப்பு உச்சத்தில் உள்ள நாடுகளிலும் பையத்துகள் நடக்கின்றன. இவ்வனைத்தும் வளர்ச்சியும் வெற்றியுமே ஆகும். இதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இவ்வாறே ஜமாத் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி இஸ்லாத்தின் அழகிய வடிவத்தை எடுத்து காட்டி
இஸ்லாம் அல்லாத உலகின் சந்தேகங்களையும் யூகங்களையும் போக்கி வருகிறது. இவை ஜமாத்தே அஹ்மதியா எடுத்து வைக்கும் முன்னேற்ற அடிகளாகும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் வரும், அப்போது இவை உலகில் அசாதாரணமான புரட்சியை ஏற்படுத்தும். இதற்காக ஒவ்வொரு அஹ்மதியும் முயற்சியும் செய்ய வேண்டும், துவாவும் செய்ய வேண்டும். எவ்வாறு இருப்பினும் பெரிய குறிக்கோள்களை அடைவதற்கு தியாகங்களும் செய்ய வேண்டியது வரும், உயிர் தியாகமும் செய்ய வேண்டியது வருகிறது. ஜமாத்தே அஹ்மதியாவின் உறுப்பினர்கள் தேவைப்படும் போதெல்லாம் எல்லா வகையான தியாகங்களும் செய்து வருகின்றனர். இதற்காக ஆயத்தமாகவே உள்ளனர். இதில் உயிர் தியாகமும் அடங்கும். இந்த தியாகம் உயிரை அர்ப்பணிப்பவருக்கு ஷஹாதத்தின் உயர் பதவியை பெற்றுத் தருகிறது. இம்மக்கள் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தின் சொர்க்கத்தில் நுழைகின்றனர். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஷஹாதத் என்பது இது மட்டும் அல்ல. ஷஹீத் என்பதற்கு இது மட்டும் பொருள் ஆகாது. இதன் ஆழத்தை கேள்வி கேட்கும் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் ஷஹாதத்தின் உயர் பதவியை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த துவாவின் ரூஹை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் இறைவனின் விருப்பத்தின் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்படுபவர்கள் மட்டும் ஷஹீத் என்று அழைக்கப்படுபவர்களே, ஆனால் எனது உம்மத்தில் மிகவும் குறைவான ஷஹீதுகள் தான் இருப்பார்கள். முஸ்லிமின் ஒரு ஹதீஸ் உள்ளது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் உண்மையான நிய்யத்தோடு ஷஹாதத்தை விரும்பினால் அல்லாஹ் தாலா அவரை சுஹதாக்களுடன் சேர்த்து விடுவான். அவரது வஃபாத் படுக்கையில் நிகழ்ந்தாலும் சரியே. பத்ர் போரின் போது நாம் பார்க்கிறோம், ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வாக்குறுதியை எடுத்து கூறி வெற்றிக்காக துவா செய்தார்கள். அவர்களோடு பதர் போரில் கலந்து கொண்ட அந்த முஸ்லிம்களின் வாழ்க்கையை அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். உயிரை அர்ப்பணித்து ஷஹாதத்தை பெற வேண்டும் என்று துவா செய்யவில்லை. இந்த முஸ்லிம்கள் அழிந்து விட்டால் பூமியில் உன்னை வணங்குபவர் யாரும் இருக்க மாட்டார் என்று வேண்டினார்கள். இறைவனை வணங்குவதே மனித படைப்பின் நோக்கம் என இறைவன் கூறியுள்ளான். எனவே ஒரு உண்மையான மூமின் ஒரு முறை மட்டும் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது பிறப்பின் நோக்கம் அல்ல. மாறாக தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் விருப்பத்தின் பாதையை அடைவதற்காக முயற்சி செய்வதும் எல்லா வகையான தியாகத்திற்கும் எப்போதும் தயாராக இருப்பதுமே நோக்கமாகும். ஒரு மூமின் போரை விரும்பக்கூடாது என்றும் ஹதீஸில் வந்துள்ளது. ஆனால் வலுக்கட்டாயமாக போருக்கு இழுக்கப்பட்டால் மார்க்கத்திற்கு எதிராக ஒரு மூமினின் உயிரை பறிக்க முயற்சி செய்தால் அவர் பயந்து பின்வாங்கக்கூடாது. மாறாக ஆண்மையுடன் தனது உயிரை காணிக்கையாக்க வேண்டும். அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. எப்போது போருக்கான அனுமதியும் சூழ்நிலையும் இருந்ததோ அப்போது எதிரியை எதிர்த்து அல்லது தனது உயிரை அர்ப்பணித்து ஒரு மூமின் ஷஹாதத்தின் உயர் பதவியை பெற்றார் அல்லது வெற்றியை பெற்றார். இதில் எவ்விதமான அச்சமோ அல்லது பயமோ இருந்ததில்லை. இன்றைய சூழ்நிலையில் போர் கிடையாது. ஜமாத்தே அஹ்மதியாவின் கோழை எதிரிகள் மறைந்து கொண்டு தாக்குகின்றனர். ஆனால் முன்னால் வந்து தாக்கினாலும் கூட போர் புரிவதற்கு கட்டளை கிடையாது. சில அஹ்மதிகளுக்கு மிரட்டல் கடிதங்கள் கூட வருகின்றன. அஹ்மதியத்தை விட்டுவிடு அல்லது மரணிக்க தயாராக இரு என்று மிரட்டல்கள் வருகின்றன. இவ்வாறான நிலைகளில் ஒரு மூமினின் ஆண்மை இதுதான். பாகிஸ்தானின் அஹ்மதி இதை வெளிப்படுத்துகின்றனர். அதாவது உயிர் போனால் போகட்டும், ஆனால் மார்க்கத்தையும் இறைவனின் விருப்பத்தையும் தியாகம் செய்ய முடியாது. ஆகவே இது ஒரு மூமினின் தனித்துவமாகும். இது பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு
தரங்களில் நிலைநாட்டப்படுகிறது. ஆனால் நான் முன்னதாக கூறியது போன்று ஷஹாதத்தின் பரந்த பொருள் என்ன? அல்லாஹ் நபிமார்கள், சித்திக்குகள், ஷஹீதுகள் மற்றும் சாலிஹீன்களுடன் இணைவதற்கு மூமின்களுக்கு துவாவும் கற்றுத்தந்துள்ளான். இதற்கு என்ன பொருள்? இதன் தத்துவம் என்ன? இதன் ஆழம் என்ன? இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தாலா நம் மீது கருணை காட்டியவாறு காலத்தின் இமாம் ஹசரத் மசீஹ்மூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பை நமக்கு நல்கியுள்ளான். அவர்கள் இது தொடர்பாக நமக்கு மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறி புரிய வைத்துள்ளார்கள். இப்போது நான் நபி, சித்திக், ஷஹீத் மற்றும் சாலிஹின் ஆகியவற்றை கூறினேன். இதன் அனைத்து சிறப்பம்சங்களையும் விளக்க மாட்டேன். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஷஹீத் பற்றி கேள்வி எழுகிறது. இது தொடர்பாக அவர்களின் விளக்க உரைகள் மற்றும் மேற்கோள்களின் ஒளியில் நான் எடுத்து கூறுவேன். ஏனெனில் ஷஹீதுகளை பற்றி நாம் பேசி வருகிறோம். ஹசரத் மசீஹ்மூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதின் உண்மைத்துவம் மற்றும் மேன்மை ஆகியவற்றை குறித்து எண்ணற்ற இடங்களில் எழுதியுள்ளார்கள். அதன் மேற்கோள்களை நான் எடுத்து கூறுவேன். ஷஹீத் ஆவதற்காக துவா செய்வது ஏன் அவசியமாகும்? எவ்வகையான ஷஹீத் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்? ஒரு உண்மையான மூமின் ஏன் இதை விரும்ப வேண்டும் என்பன போன்றவைகளை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஹசரத் மசீஹ்மூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷஹீத் என்பதன் பொருள் போரில் கொலை செய்யப்பட்டாலோ அல்லது ஆற்றில் மூழ்கியோ அல்லது நோயால் மரணித்தல் போன்ற வகையால் இறந்தவர்தான் ஷஹீதாவார் என்று பொதுமக்கள் நினைக்கின்றனர். ஆனால் நான் கூறுகிறேன், இந்த வகையில் மட்டும் திருப்தி கொள்வது, இந்த அளவு மட்டும் இதை எல்லைக்குட்படுத்துவது மூமினின் கண்ணியத்திற்கு குறைவாகும். இறைவனிடமிருந்து உறுதிப்பாடு மற்றும் நிம்மதியின் சக்தியை பெறுபவர் தான் உண்மையில் ஷஹீத் ஆவார். எந்த ஒரு பூகம்பமோ அல்லது சம்பவமோ அவரை அசைக்க முடியாது. கஷ்டம், துன்பம் ஆகியவற்றில் தைரியத்துடன் இருக்கிறார். எந்த அளவுக்கென்றால் இறைவனுக்காக உயிரையும் அர்ப்பணிக்க வேண்டியது வந்தால் அசாதாரண முறையில் அவருக்கு உறுதிப்பாடு கிடைக்கிறது. எவ்வித கவலையும் ஏக்கமும் இன்றி தனது தலையை முன்வைத்து விடுகின்றார். கூறுகின்றார்கள், மீண்டும் மீண்டும் தனக்கு வாழ்க்கை கிடைக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அதை அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர்களின் ஆன்மாவில் ஒரு இன்பமும் ஆனந்தமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களின் உடலில் விழும் ஒவ்வொரு வாளும், அவர்களை அரைத்துவிடும் ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையையும் ஒரு புதிய மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் வழங்குகிறது. இதுவே ஷஹீதின் பொருளாகும். கூறுகின்றார்கள், இந்த சொல் ஷஹத் என்ற மூல சொல்லில் இருந்தும் வந்ததாகும். கடினமான இறை வணக்கத்தை மேற்கொள்பவர்கள் மேலும் இறை வழியில் ஒவ்வொரு கசப்பையும் துன்பத்தையும் பொறுத்து கொள்கின்றார்கள் அல்லது பொறுத்து கொள்ள ஆயத்தமாக உள்ளனர். அவர்கள் தேனை போன்று இனிப்பையும் சுவையையும் பெறுகின்றனர். தேன் ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ் என்பதை உண்மைப்படுத்துவதை போல் இம்மக்களும் ஒரு விஷ முறிவு மருந்து போன்றோர் ஆவர். இவர்களின் தோழமையில் இருப்பவர்கள் பல்வேறு நோய்களிலிருந்து நிவாரணம் பெறுகின்றனர். மரணிப்பதால் மட்டுமே ஷஹாதத் கிடைக்க முடியும் என்றால் பிறகு அவர்களின் நெருக்கத்திலிருந்து மனிதன் எவ்வாறு பலன் பெற முடியும்? உண்மையான நன்மைகள் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தின்படி செயல்படுதல், அல்லாஹ் தாலாவின் நெருக்கத்தை பெறுதல் ஆகியவையும் ஷஹீதின் ஒரு பதவியாகும். இவர்களின் நெருக்கத்தில் வாழ்பவர்களை பற்றி கூறுகின்றார்கள். அவர்கள் பல்வேறு நோய்களிலிருந்து நிவாரணம் பெறுகின்றனர். பிறகு ஹசரத் மசீஹ்மூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள்,
ஷஹீத் என்பது மனிதன் தனது ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ் தாலாவை பார்க்கின்றான், அல்லது குறைந்தபட்சம் இறைவனை தான் நேரில் பார்ப்பது போல் நம்புகின்றார். இதற்கு பெயர் இஹ்சான் ஆகும். இந்த நிலைக்கு பெயரும் ஷஹீத் ஆகும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷஹீத் என்பது மனிதன் தனது ஒவ்வொரு செயலிலும் இறைவனை பார்க்கின்றான், அல்லது குறைந்தபட்சம் இறைவனை நேரில் பார்ப்பது போல் நம்புகின்றார். அதாவது அவர் எந்த வேலையை செய்தாலும் அல்லாஹ் தாலா எனது இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நிலை இருக்கும் என்றால் பிறகு எப்போதும் நல்ல செயல்களின் பக்கம்தான் கவனம் இருக்கும். மனிதன் தீய காரியத்தை செய்ய முடியாது. அல்லாஹ் தாலாவை பொறுத்தவரையில் இஹ்சான் என்றால் என்ன? இந்த நிலை ஏற்பட்டால் அது இஹ்சான் ஆகும் என்று கூறுகின்றார்கள். இஹ்சான் என்றால் என்ன? இதை விளக்கியவாறு அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இறைவனுடனும் அவனது படைப்பினத்துடனும் நீங்கள் எப்போதும் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். அதாவது இஹ்சான் என்ற நிலைக்கு முன்னால் உள்ள நிலை அதில், அதாவது நீதி என்று பெயர். பிறகு கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் கடமைகளையும் படைப்பினங்களின் கடமைகளையும் நிறைவேற்றுங்கள். இதற்கு மேலும் செய்ய முடியும் என்றால் அதில் மட்டுமல்ல, இஹ்சான் புரியுங்கள். அதாவது கடமைகளை விடவும் அதிகமாக தூய மனப்பான்மையுடன் இறைவனை பார்ப்பது போன்று அவனை வணங்குங்கள். கடமையான இறை வணக்கங்களை செய்தாக வேண்டும், ஆனால் அதைவிட அதிகமாக நஃபில்களான இறை வணக்கங்களையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலாவை வணங்குவதற்கான உரிமையை செலுத்த வேண்டும். அல்லாஹ் தாலாவுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இதை செய்தால் அதுதான் உண்மையில் இறைவனுக்கு அடிபணிதலாகும். இதுவே இஹ்சான் ஆகும். இது ஷஹாதத்தின் உயர் பதவிக்கு மனிதனை இட்டு செல்லும். கூறுகின்றார்கள், உரிமைகளை விட மக்களிடம் அதிகமான அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். மக்களின் உரிமைகளை கொடுப்பது மட்டும் நமது பணி அல்ல, மாறாக இதன் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கும் ஷஹீதின் உயர் பதவியை அடைவதற்கும் உரிமையை வழங்குவதோடு அன்பு, நேசம், மென்மை மற்றும் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலாவுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். அவனை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, அவனை தவிர அன்பிற்குரியவர் யாரும் இல்லை, அவனை தவிர நம்பிக்கை வைப்பதற்கு யாரும் தகுதியானவர் இல்லை, ஏனெனில் அவன் படைப்பாளன் ஆவான். இந்த வாழ்க்கையையும் இந்த அருள்கொடைகளையும் நிலைத்திருக்கும்படி செய்பவனாவான். அவனே ரப் ஆவான். அவன் வளர்ப்பவனாவான். அவன் தனது அருள்கொடைகளை வழங்குகின்றான். கூறுகின்றார்கள், இவ்வனைத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வது மட்டும் ஒரு மூமினுக்கு போதுமானது அல்ல, அல்லது அல்லாஹ் தாலா மட்டுமே எல்லா சக்திகளும் உடையவன், அவனே எஜமானன் என்று நம்புவது மட்டும் போதாது. மாறாக அதில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். இதில் காலடியை முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். இந்த முன்னேற்றம் இதுவாகும். அதாவது அல்லாஹ் தாலாவின் மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் உங்கள் இறை வணக்கங்களில் மரியாதை உருவாக்குங்கள். அல்லாஹ் தாலாவின் முன் உள்ளத்தின் விருப்பத்துடன் குனிபவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிலை உருவாக வேண்டும். பிறகு கூறுகின்றார்கள், அவனது அன்பில் உங்களையே மாய்த்து கொள்ளுங்கள். அவனது மகத்துவம், கம்பீரம் மற்றும் என்றென்றும் குறையாத அழகை நேரில் கண்டது போன்று அவனது அன்பில் உங்களை அர்ப்பணமாக்கிவிடுங்கள். எனவே மனிதன் அல்லாஹ் தாலாவின் எல்லையில்லாத மற்றும் முடிவில்லாத அழகை பார்க்கும்போது அவனது பண்புகளின் மீது நம்பிக்கை கொள்கின்றான். இதனால் இறை வணக்கத்தின்பால் கவனம் ஏற்படுகின்றது. பிறகு இறைவனின் விருப்பத்திற்கு மாற்றமான எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். இந்த நிலை ஏற்பட்டால் இதுவே ஷஹீதின் உயர் பதவியாகும். இங்கு ஷஹீதிற்கு விளக்கம் தந்துள்ளார்கள். அதாவது அல்லாஹ் தாலாவுடன்
இந்த தொடர்பு ஏற்படும் போது நிலைத்து நிற்பதற்கு சக்தி பிறக்கின்றது. பிறகு மனிதன் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்கு எல்லா தியாகமும் செய்ய தயாராகி விடுகின்றான். இவ்வனைத்தும் ஏதாவது நிர்பந்தத்தின் காரணமாக இருப்பதில்லை. மாறாக அந்த வழியில் உள்ள கடினங்களிலும் நிம்மதி கிடைக்கின்றது. அதுவும் நிம்மதிக்கான காரணமாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு கஷ்டத்திற்கு முன்னாலும் நெஞ்சை நிமிர்த்தியவாறு மூமின் நிற்கின்றார். எந்த ஒரு அச்சமோ கவலையோ ஏக்கமோ உள்ளத்தில் இருப்பதில்லை. நான் இந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தால் நான் அஹ்மதியத்தின் இன்ன எதிரி கூறுவதை கேட்டிருக்கலாம். அவர்களின் மிரட்டல்களுக்காக அஹ்மதியத்தை விட்டு விலகி இருந்தால் இப்போது நான் சந்தித்து வருகின்ற கஷ்டங்களில் இருந்து தப்பி இருப்பேன். உண்மையான முறையில் ஈமான் கொள்கின்றார் என்றால் ஒரு மூமின் ஒருபோதும் இவ்வாறு நினைத்து கூட பார்க்க முடியாது. ஈமானில் உறுதிப்பாடும் அல்லாஹ் தாலாவின் மீது உறுதியும் இந்த துன்பங்களிலும் கூட அவர்களுக்கு நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆக இதுவே ஷஹீதின் உயர் பதவியாகும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், கஷ்டங்களை பொறுத்து கொண்டு இறைவனை மனிதன் வணங்க வேண்டும். உலகத்தின் ஒவ்வொரு சுகத்தையும் இறை விருப்பம் மற்றும் அவனை வணங்குவதற்காக தியாகம் செய்யும் போதுதான் ஷஹாதத் கிடைக்கின்றது. தியாகம் செய்வது மட்டுமல்ல, அவருக்கு அல்லாஹின் புறமிருந்து நிம்மதியும் இன்பமும் தேனின் சுவையை போன்று அவருக்கு கிடைக்கின்றது. ஒரு மூமினின் இறை வணக்கம், தொழுகையின்பால் கவனம் ஆகியவை ஏதேனும் நிர்பந்தத்தால் அல்ல, அல்லாஹ் தாலாவின் மீது முழுமையான நம்பிக்கையின் விளைவாக இருக்க வேண்டும். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்காக இருக்க வேண்டும். இறைவனுக்காக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. இந்த விருப்பம் ஷஹாதத்திற்கான உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தருகிறது. இவ்வாறே மனிதன் கைவிடுகின்ற ஒவ்வொரு தீமைகளையும் இறைவன் தடுத்துள்ளான் என்பதற்காக விடுகின்றார். நான் இறைவனின் விருப்பத்தை பெற வேண்டும், அல்லாஹ் தாலாவுடன் எனது தொடர்பை உறுதிப்படுத்த வேண்டும், இறைவன் நல்ல மற்றும் தீய செயல்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், எனது இந்த தீய பழக்கம் அல்லது தீய செயல் இறைவனின் கோபத்திற்கு காரணமாக அமைந்து விடலாம். எனவே இது அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுபவரை தீமைகளிலிருந்து தடுப்பது மட்டுமின்றி நன்மைகளின் பக்கமும் கவனமூட்டும். இறைவனின் மீது ஈமானிலும் உறுதிப்பாட்டிலும் வலிமை ஏற்படும். இதுவே ஒரு மனிதனின் இவ்வுலக வாழ்வின் நோக்கமாகும், ஒரு மூமினின் வாழ்க்கையின் நோக்கமாகும். பிறகு ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், பொதுவான மக்கள் ஷஹீதுக்கு இவ்வாறுதான் பொருள் கொடுக்கின்றார்கள். அதாவது அம்பு அல்லது துப்பாக்கியால் கொல்லப்படுபவர் அல்லது வேறு ஏதேனும் முறையில் எதிர்பாராமல் இறந்தவர்தான் ஷஹீத் என்று கருதுகின்றனர். இங்கு ஒரு ஹதீஸை நான் எடுத்து கூற விரும்புகின்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, ஷஹீது 5 வகைப்படுவர்: நோயினால் இறப்பவர், வயிற்று நோயினால் இறப்பவர், தண்ணீரில் மூழ்கி இறப்பவர், கட்டிடத்தின் கீழ் அமுங்கி இறப்பவர் மற்றும் அல்லாஹின் வழியில் உயிரை அர்ப்பணித்தவர் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை விளக்கியவாறு ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தாலாவின் பார்வையில் ஷஹாதத்திற்கு இந்த ஒரு நிலை மட்டும் அல்ல, அதாவது இது வெளிப்படையான மரணம் மூலமாக கிடைக்கும் ஷஹாதத்தாகும். ஆனால் ஷஹாதத்திற்கு இன்னும் பல படித்தரங்கள் உள்ளன. அல்லாஹ்வின் பார்வையில் இவற்றை ஒவ்வொரு மூமினும் தேட வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னை பொறுத்தவரையில் உடல் வெட்டப்பட்டு ஷஹீத் ஆவது தவிர வேறு ஷஹாதத்தும் உண்டு. அது ஒரு நிலையாகும், அது உள்ளத்துடன் தொடர்புடையதாகும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சித்திக் நபியுடன் ஒரு நெருக்கம் கொண்டுள்ளார்.
தொடக்கத்தில் நான் கூறினேன், அல்லாஹ் தாலா துவா செய்யுமாறு கூறியுள்ளான். அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நபி, சித்திக், ஷஹீத் அல்லது சாலிஹீன்களாக உள்ளனர். மசீஹ்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சித்திக் நபியுடன் நெருங்கி இருப்பவராவார். அவர் நபிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் உள்ளார். ஷஹீத் சித்திக்கின் அடுத்தபடியாக நெருக்கம் உடையவராவார். நபியிடம் எல்லா பண்புகளும் முழுமையாக காணப்படுகின்றன. அதாவது நபி சித்திகாகவும் ஷஹீதாகவும் சாலிஹாகவும் இருக்கின்றார். ஆனால் சித்திக் மற்றும் ஷஹீத் என்பது ஒரு தனித்தனியான பதவியாகும். சித்திக் ஷஹீத் ஆவாரா என்ற விவாதம் தேவையற்றதாகும். முழுமையின் ஒரு நிலையில் ஒவ்வொரு செயலும் அற்புதமாக கருதப்படுகின்றது. அது இவ்விரண்டு நிலைகளிலும் தனது பதவியின் அடிப்படையில் வெவ்வேறாகும். எனவே அல்லாஹ் தாலா அவருக்கு சக்தியை வழங்குகின்றான். சிறந்த செயல்களும் சிறந்த நல்லொழுக்கங்களும் முழுமையான முறையில் அவரிடமிருந்து வெளிப்படுகின்றன, வெளி வேஷமின்றி வெளிப்படுகின்றன. அந்த நற்செயல்கள் செய்வதற்கு எந்த அச்சமும் பேராசையும் காரணமாக இருப்பதில்லை. மாறாக அவை அவரது இயல்பின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது. அவருடைய இயல்பில் வெளிவேஷம் இருப்பதில்லை. உதாரணமாக, ஒருவரிடம் ஒரு யாசிப்பவர் மக்கள் மத்தியில் வந்து யாசிக்கும் போது அவரிடம் ஏதாவது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொடுக்க வேண்டியது வருகிறது. தான் ஒரு பணக்காரர் என்றால் அல்லது பணக்காரராக இல்லாவிட்டாலும் வெட்கத்திற்காக ஏதாவது கொடுக்க வேண்டியது வருகிறது. கூறுகின்றார்கள், இறை அச்சத்தால் இல்லாவிட்டாலும் மக்களுக்காகவாவது இவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றது, இருந்தும் இவர் யாசிப்பவருக்கு கொடுப்பதில்லை என்று மக்கள் நினைப்பார்களே என்பதற்காக கொடுக்கின்றார். ஆனால் இந்த வெளிவேஷம் ஷஹீதிடம் இருப்பதில்லை. அவரது சக்தியும் திறனும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. எந்த அளவிற்கு வளர்கிறதோ அந்த அளவிற்கு அவரது துன்பம் குறைந்து கொண்டே செல்கிறது. அவர் சுமையை உணர்வதில்லை. இறைவனுக்காக எல்லா விதமான கஷ்டங்களையும் பொறுத்து கொள்வதற்காக அவர் தயாராகி விடுகின்றார். எவ்வித வெளி வேஷமும் இல்லாமல் அவர் தயாராகி விடுகின்றார். எவ்விதமான அச்சத்தின் காரணமாகவோ அல்லது வெகுமதிக்காகவோ அவர் இதை செய்வதில்லை. கூறுகின்றார்கள், யானையின் தலையின் மீது ஒரு எறும்பு இருந்தால் அது என்ன சுமையை உணரும்? இவ்வாறுதான் ஷஹாதத் பதவியை அடைய விரும்பும் மூமினுக்கு ஏற்படும் துன்பங்கள் அவருக்கு சுமையாக இருப்பதில்லை. இங்கு மேலும் கூறுகின்றார்கள், உண்மையான ஷஹாதத் என்பது உள்ளத்தின் நிலைக்கு பெயராகும். உள்ளத்தின் நிலை இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாட்டில் பிறக்கின்றது. அதாவது இந்த நம்பிக்கை, நான் ஏற்கனவே கூறியது போன்று, எனது ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு செயலையும் நான் இறைவனுக்காக செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடைய மனிதரிடமிருந்து உயர்ந்த நல்லொழுக்கங்கள் மற்றும் நற்செயல்கள் ஆகியவை அதன் அசல் வடிவத்தில் வெளிப்படுகின்றன. அதாவது அவர்கள் அதை செய்வது உலகத்திற்கு காட்டுவதற்காக அல்ல, மாறாக இறைவனின் விருப்பமே காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் விருப்பத்தையும் வெறும் முயற்சியால் மட்டும் பெற்றுவிட முடியாது. மாறாக ஒரு உண்மையான மூமினின் இயல்பில் அவர் அதற்காக தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் போது அது ஓர் அங்கமாக மாறிவிடுகிறது. பிறகு இறைவனின் விருப்பத்தை பெறுவதை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவருக்கு இருப்பதில்லை. உதாரணமாக, ஒருவருக்கு ஜமாத்திற்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை சிறந்த முறையில் செய்கிறார் என்றால் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்வதில்லை, மாறாக இறைவனின் விருப்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார். எனவே இந்த தொண்டு இயல்பின் ஓர் அங்கமாக மாறிவிடுகிறது. இது இல்லாமல் நிம்மதி இருப்பதில்லை. சிலரிடம் வேலை வாங்காவிட்டால் அவர்கள் நிம்மதி இழந்து விடுகின்றார்கள். எனவே ஹசரத் மசீஹ்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உதாரணம் கூறியுள்ளார்கள். ஒரு யாசிப்பவர் ஒருவரிடம் சென்று ஏதாவது யாசித்தால் உலகவாதிகள் பெரும்பாலும் ஏதேனும் கொடுத்து விடுகின்றனர். ஆனால் அதில் பெரும்பாலும் வெளிவேஷம் தான் இருக்கும். ஆனால்
ஷஹீத் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பதில்லை. ஷஹீதுடைய நல்ல இயல்பு அவரை நன்மையை செய்ய தூண்டுவதால் அவர் நன்மை புரிகின்றார். இயல்பாக நன்மை செய்வதன் தரம் நேரம் செல்ல செல்ல அத்துடன் வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஒரு நன்மையை செய்தால் அல்லது ஒரு சேவை செய்த பின் நான் மிகப்பெரிய காரியத்தை சாதித்து விட்டேன், எனக்கு இதற்கான கூலி அல்லது பாராட்டு உலகவாதிகளிடமிருந்து கிடைக்க வேண்டும், ஜமாத்தின் ஒரு தொண்டு செய்தால் பொறுப்பாளர்கள் அதற்கான கூலியை தர வேண்டும் என்பதல்ல. மாறாக இறைவனின் விருப்பத்தை மட்டும் பெறுவதற்காகவே இந்த பணிகள் நடைபெறும். பிறகு ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தரியாக்குல் குலூப் என்ற தமது நூலில் கூறுகின்றார்கள், ஷஹாதத் பதவி என்றால் மனிதன் தனது ஈமானின் சக்தியால் இறைவனின் மீதும் இறுதி நாளின் மீதும் எந்த அளவிற்கு முழுமையான நம்பிக்கை கொள்கின்றார் என்றால் இறைவனை தனது கண்களால் பார்த்தது போன்று நம்புகின்றார். அப்போது அந்த நம்பிக்கையின் அருளால் நல்ல செயல்களில் காணப்படும் கசப்பு மற்றும் கஷ்டங்கள் விலகிவிடுகின்றன. இறைவனின் ஒவ்வொரு விதியும் ஒத்து இருப்பதால் தேனை போன்று உள்ளத்தில் இறங்குகிறது. அது உள்ளத்தின் எல்லா பகுதிகளையும் தனது சுவையால் நிரப்பிவிடுகிறது. அது ஒவ்வொன்றும் உவமையாகவும் நற்கொடையாகவும் தென்படுகிறது. எனவே ஈமானின் சக்தியால் இறைவனை பார்த்து அவனது கசப்பான விதியிலிருந்து இனிப்பான தேனை போன்ற சுவையை அனுபவிக்கின்றார். எனவே ஷஹீத் இந்த பொருளின் அடிப்படையில் ஷஹீத் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த உயர் அந்தஸ்து முழுமையான மூமினுக்கு அடையாளமாகும். மறுமை நாளை எல்லா மூமினும் நம்புகின்றனர். ஆனால் அதன் மீது நம்பிக்கை கொள்வது என்றால் என்ன? இறைவனுடன் இவ்வுலகில் தொடர்பை ஏற்படுத்துவதுதான் அந்த நம்பிக்கையாகும். உலகவாதிகளும் தமது நேசத்திற்குரியவர்களுக்காக பல கஷ்டங்களை பொறுத்துக் கொள்கின்றனர். இறைவன் எல்லா நேசத்திற்குரியவர்களை விடவும் அதிக நேசத்திற்குரியவன் ஆவான். அவனுக்காக எவ்வளவு கஷ்டங்களை பொறுத்து கொள்ள வேண்டியது உள்ளது. உலகத்தின் ஆசாபாசங்கள் காலம் செல்ல செல்ல மறைந்து விடுகின்றன அல்லது அவை இவ்வுலகில் முடிவடைந்து விடுகின்றன. ஆனால் இறைவனுடன் அன்பு கொள்வதற்கான கனி இவ்வுலகிலிருந்து சென்ற பின் மறுமையில் இன்னும் அதிகமாக கிடைக்கின்றது. நல்ல செயல்களின் நற்கூலி இறைவனின் விருப்பத்தின் சொர்க்கத்தின்பால் கொண்டு செல்கிறது. இவ்வுலகில் மனிதன் செய்கின்ற சில செயல்கள் சில நேரம் சந்தேகமின்றி கடினமாகவும் கசப்பாகவும் இருக்கின்றன. உதாரணமாக, ஒரு உலகவாதி பொய் சொல்லி தனது உலக வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கு வழிவகை செய்து கொள்கின்றார். ஆனால் ஒரு உண்மையான மூமின் பொய்யை ஷிர்கிற்கு ஒப்பாக கருதி பொய் பேசி பலன் அடைய முயற்சி செய்வதில்லை. சில நேரம் உண்மை இவ்வுலகில் சில கஷ்டத்திற்கும் இழப்பிற்கும் காரணமாகி விடுகின்றது. உதாரணமாக, அஹ்மதியத் ஒரு உண்மையாகும். இறைவனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தோன்றிய ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஆனால் இந்த உண்மை அஹ்மதிகளை பல நாடுகளில் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக பாகிஸ்தானில் இந்த உண்மையை வெளிப்படுத்தினால் அஹ்மதிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. ஆனாலும் அஹ்மதிகள் ஈமானில் உறுதியுடன் நிலைத்து நிற்கின்றார்கள். இங்கு இத்துடன் தொடர்புடைய இன்னொரு விஷயத்தையும் கூறுகின்றேன். அஹ்மதிகள் பாகிஸ்தானிலிருந்து இங்கு அடைக்கலம் தேடி வந்துள்ளனர் அல்லது வருகின்றனர். சத்தியத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக அவர்கள் தமது நாட்டிலிருந்து இந்த ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது வந்தது. ஆனால் இங்கு வந்து பொய்யையும் தவறான சாட்சியையும் தமது அடைக்கலமாக ஆக்கினால் அவர்கள் செய்த எல்லா நல்ல காரியமும் நாசமாகிவிடும். இந்த நாடுகளில் உண்மைக்கு இப்போதும் நல்ல மதிப்பு உள்ளது. உண்மையை கூறினால், அதாவது சிலரது நிலைமைகள் மிகவும் நியாயமானதாக உள்ளது.
சில வழக்குகள் உள்ளன, பல வழக்குகள் உள்ளன. எதிர்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆனால் சிலருக்கு எதுவுமே இருப்பதில்லை. அவர்கள் உண்மையை கூறி ஒரு தொடர்ச்சியான துன்புறுத்தல் மற்றும் சட்ட ஒழுங்கின்மை மற்றும் அஹ்மதிகளுக்கு எதிராக உள்ள சட்டங்கள் எமது வாழ்க்கையின் சுதந்திரத்தை பறித்துவிட்டது. எனவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் இனி இதை எங்களால் தாங்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் பொறுத்து கொள்ளும் தரம் வெவ்வேறானதாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஹிஜ்ரத் செய்தோம் என்று உள்ளதை உள்ளபடி கூறுங்கள். இப்போதும் பாகிஸ்தானில் லட்சக்கணக்கான அஹ்மதிகள் உள்ளனர். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அங்கேயே இருப்பார்கள். ஆனால் பொறுமையின் தரம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறானதாகும். எங்களால் தாங்க முடியவில்லை, எனவே நாங்கள் இங்கு வந்துவிட்டோம் என்று கூறினால் இம்மக்கள் அதை புரிந்து கொள்கின்றனர். மனிதாபிமான உணர்வின் அடிப்படையில் அசைலம் அல்லது நீண்டகால விசா கொடுத்து விடுகின்றனர். ஆனால் நீங்கள் பொய் கூறினால் பிறகு ஒரு பொய்க்காக பல பொய்களை சொல்ல வேண்டியது வரும். இதனால் சிலரது கேஸ் கெட்டுவிடுகிறது, சில கேஸ் பாஸ் ஆகிவிடுகிறது என்று வைத்துக் கொண்டாலும் இதனால் அந்த மனிதர் தனது இறைவனின் கோபத்திற்கு ஆளாகி விடுகின்றார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இறைவனின் விருப்பத்தை எப்போதும் நாம் நம் கண் முன்னால் நிறுத்தி செயல்பட வேண்டும். நான் உண்மையை கூறுமாறு யாருக்கெல்லாம் கூறினேனோ, உண்மையின் அடிப்படையில் கேஸ் போடுமாறு கூறினேனோ அவர்கள் உண்மையை பேசினர். அத்துடன் அவர்கள் இறைவன் முன்னால் குனியவும் செய்தனர். இவர்களுடைய வழக்கு சில நாட்களிலேயே பாஸ் ஆனதை நான் பார்த்துள்ளேன். ஒரு ஹதீஸின்படி உண்மையில் நிலைத்திருந்தவாறு உலகத்திற்காக ஹிஜ்ரத் செய்தவரும் ஷஹீத் ஆவார், இன்னும் அவர் சித்திக் ஆவார் என்றும் வந்துள்ளது. அபு தாவூதின் ரிவாயத்தாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தன் மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படாமல் இருக்க அதை பாதுகாப்பதற்காக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்தால் அவர் இறைவனின் பார்வையில் சித்திக் ஆவார். இந்நிலையில் அவர் மரணமடைந்தால் ஷஹீத் ஆவார். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரிடத்து நம்பிக்கை கொண்டவர்கள் தமது இறைவனிடத்து சித்திக் மற்றும் ஷஹீத் ஆவர். பிறகு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தமது மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அவர் கியாமத் நாளின் போது ஈசப்னு மரியம் உடன் சம அந்தஸ்தில் இருப்பார். நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள், மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்து வந்துள்ளீர்கள். எனவே எப்போதும் உண்மையை நிலைநாட்டுங்கள், உங்களது ஈமானை உறுதிப்படுத்துங்கள், இறுதி நாளின் மீது ஈமானும் உறுதியும் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் மசீஹ்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பது நிச்சயமான ஒன்றாகும். இறைவன் கட்டளையிட்டுள்ளான். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் இதன் விளக்கத்தை அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். எனவே இது ஒரு நிச்சயமான ஒன்றாகும் என்று இருக்கும் போது அல்லாஹ் தாலாவின் கட்டளையின்படி வாழ்க்கையை நடத்தி சிறந்த நற்கூலியை ஏன் பெறக்கூடாது? ஏன் உலக இச்சைகளுக்காக அல்லாஹ் தாலாவின் தண்டனைக்கு மனிதன் ஆளாக வேண்டும்? இது ஒரு தனி கருத்தாகும். எவ்வாறு இருப்பினும் சுருக்கம் என்னவென்றால், மறுமை நாளை கவனத்தில் கொள்பவர் அல்லாஹ் தாலாவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவர் ஆவார். அவர் ஷஹீதும் ஆவார். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலும் கூறுகின்றார்கள், ஷஹீதின் உச்ச நிலை என்னவென்றால், துன்பம், கவலை மற்றும் சோதனைகளின் காலகட்டத்தில் ஈமானின் சக்தி, நல்லொழுக்கத்தின் திறன் மற்றும் உறுதி மனப்பான்மை ஆகியவை அசாத்தியமான நிலையில் இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வின் அடையாளமாகிவிடுகிறது. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், ஈமான் எந்த அளவிற்கு உறுதியாகின்றதோ அதே அளவிற்கு செயல்களிலும் சக்தி கிடைக்கின்றது. இந்த ஈமானின் சக்தி முழுமையாக வளர்ந்துவிட்டால் அந்த மூமின்
ஷஹீதின் பதவியில் இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய வழியில் எந்த தங்கு தடையும் இருப்பதில்லை. அவர் தனது நேசத்திற்குரிய உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு தயங்க மாட்டார். எனவே ஷஹீதின் பதவியை அடைவது என்பது உயிரை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, மாறாக ஈமானின் உயர் தரத்தை அடைவதும் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதும் ஆகும். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நம்ப வேண்டும். சுருக்கமாக நான் இதையும் கூறிவிடுகின்றேன். அல்லாஹ் தாலா ஒரு மூமினுக்கு என்ன அளவுகோலை கூறுகின்றான்? அல்லாஹ் தாலா யுமினூன பில் வைப் என்று கூறுகிறான். அதாவது மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யுங்கள், கடந்த கால நபிமார்கள் மீதும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள். இக்காலத்தின் இமாம் மற்றும் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலா வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன் என்று கூறுகிறான். அவர்கள் பிற்காலத்தில் வருகின்ற வாக்களிக்கப்பட்ட விஷயங்கள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றனர். இறுதி காலத்தில் எல்லாவற்றையும் விட மேலான வாக்களிக்கப்பட்ட ஒன்று மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றமாகும். எனவே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன் என்ற வசனத்தின் இந்த பகுதியில் என் மீது ஈமான் கொள்வதை அல்லாஹ் தாலா கடமையாக்கியுள்ளான். பிறகு ஈமானை வலுப்படுத்துவதற்காக அல்லாஹ் தாலா கூறுகின்றான், இறைவனிடம் எல்லாவற்றையும் விட அதிகமாக அன்பும் நேசமும் கொள்வது ஒரு மூமினின் தனித்தன்மையாகும். இதுவும் நம்மில் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். இறைவனின் நேசம் மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக இருக்க வேண்டும். இந்த நேசம் இல்லை என்றால் ஈமான் பலவீனமடைந்துவிடும். பிறகு அல்லாஹ் தாலாவின் மீது ஈமான், வானவர்களின் மீது ஈமான், அவனது வேத நூட்களின் மீது ஈமான், அவனது தூதர்களின் மீது ஈமான், இவ்வனைத்தின் மீதும் ஈமான் கொள்தல் கட்டாய கடமையாகும். இதன் தரமும் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். பிறகு அல்லாஹ் தாலா ஈமான் கொள்வதன் தரத்தை இவ்வாறு கூறுகின்றான், ஈமான் கொள்பவர்களுக்கு முன்னால் இறைவனின் பெயரை கூறும்போது அவர்களின் உள்ளங்கள் இறை அச்சத்தாலும் பயத்தாலும் நடுங்கி விடுகின்றன. பிறகு கூறுகின்றான், இறை வழியில் ஜிஹாது செய்பவர்கள் மூமின்களாவர் என்று கூறுகின்றான். ஜிஹாத் பல்வகைப்படுகின்றது. ஒன்று வாளால் செய்யப்படும் ஜிஹாத் ஆகும். இது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையினால் முடிந்துவிட்டது. இனி மார்க்கத்தின் போர்கள் ஏதும் கிடையாது. இவ்வாறான ஜிஹாது ஏதும் இனி இல்லை. ஆனால் ஓர் அஹ்மதிக்கு கடமையான ஜிஹாத் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் செய்ய வேண்டிய ஜிஹாத் ஈமானை வலுப்படுத்தவும் ஷஹாதத்தின் உயர் பதவியை அடைவதற்கும் செய்ய வேண்டிய ஜிஹாத் தப்லீகின் ஜிஹாத் ஆகும். எனவே உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்காக செய்கின்ற ஜிஹாதுடன் அல்லாஹ் தாலாவின் தூது செய்தியை எட்ட வைக்கும் ஜிஹாதை செய்வதும் ஒவ்வொரு அஹ்மதியின் மீதும் கடமையாகும். இந்த ஜிஹாதை எல்லா நாட்டிலும் எல்லா இடத்திலும் இருந்து செய்ய முடியும். இங்கு வருகின்ற ஒவ்வொரு அஹ்மதிக்கும் இது கடமையாகும். இந்த ஜிஹாதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு பங்கு பெற வேண்டும். அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதற்காக ஜிஹாத் செய்வதும் ஈமானின் ஒரு பகுதியாகும். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் தாலாவின் கட்டளைகளின்பால் அழைத்தால் சமயனா வ அத்தானா என்று கூறுவர். இதுவும் ஈமானின் ஓர் அடையாளமாகும். ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடுவதில்லை, மாறாக கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும். இதுவே ஓர் உண்மையான மூமினின் சிறப்பு அம்சமாகும். பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. ஹுத்பாக்களை நீங்கள் கேட்கின்றீர்கள், இதை கேட்டுவிட்டீர்கள் என்ற அளவில் மட்டுமல்லாது அதன்படி செயல்படவும் வேண்டும். கேட்டேன் கட்டுப்பட்டேன் என்ற அளவில் இருக்க வேண்டும். கட்டுப்படுதலின் முன்மாதிரியை எடுத்துக்காட்டும் செயலாக இருக்க வேண்டும். இவ்வாறான முயற்சிகள் இருந்தால்
உண்மையான மூமினாக இருக்கலாம். இதனால் ஷஹாதத் பதவி வழங்கும் தரத்தை அடையலாம். ஷஹாதத்தின் உயர் பதவியை நமக்கு பெற்றுத்தரும் இலக்குகளை நோக்கி முன்னேறுவோம். இதில் இன்ன கட்டளை இருக்கின்றது, இதற்கு இன்ன விளக்கம் அல்லது விரிவுரை உள்ளது என்று விவாதம் செய்வது மூமினுக்கு அழகல்ல. அல்லாஹ் தாலாவின் கட்டளைகளை செவியேற்றதும் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கிவிடுகின்றன. இதுவும் ஒரு உண்மையான மூமினின் பணியாகும். அல்லாஹ் தாலாவின் முன்னால் அவனது கட்டளைகளின்படி செயல்பட சக்தியை வேண்டியவாறு அவர்கள் சஜிதாவில் விழுகின்றனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு கொண்டு அதில் வளர்ச்சி பெறுபவர் ஒரு உண்மையான மூமின் ஆவார். எனவே இக்காலகட்டத்தில் ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய சிறப்பு அம்சங்கள் இதுவே ஆகும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பையத் நிபந்தனைகளில் கூறியுள்ளார்கள், இக்காலத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களின் உண்மை நேசர் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அனுப்பியுள்ளான். எனவே அவர்களோடும் எல்லா உலக நேசத்தை விடவும் அதிக நேசமும் உயரிய தொடர்பும் கொள்வது அவசியமாகும். நான் கூறியது போன்று இந்த சிறப்புகள் யாவும் ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும். இந்த சிறப்புகள் இருந்தால் அவர் இயற்கை மரணம் எய்தினாலும் அவர் ஷஹாதத்தின் உயர் பதவியை பெற்றுவிடுகின்றார். எனவே நாம் இந்த உயர் பதவியை அடைவதற்கு இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். மறுமை நாளின் மீது முழுமையான நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நம்புங்கள். இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு எல்லா கடினங்களையும் சகித்துக் கொள்ளும் சக்தி கிடைக்க அவனிடம் துவா செய்யுங்கள். அடையாளமாக அமையக்கூடிய ஈமானின் திறனை பெறுவதற்கு இறைவனிடம் துவா செய்யுங்கள். எந்த உலக ஆசையும் இச்சையும் நமது ஈமானில் ஆட்டத்தை ஏற்படுத்த முடியாத அளவில் உறுதியான ஈமானை கடைபிடியுங்கள். நல்ல செயல்களை செய்வதற்கு எல்லாவித அச்சத்திலிருந்தும் உள்ளத்தையும் மூளையையும் தூய்மையாக வைத்திருங்கள். எவ்வித வெளி வேஷமும் இன்றி எல்லாவித நன்மைகளையும் செய்யக்கூடியவர்களாக திகழ வேண்டும். ஒவ்வொரு நன்மையும் நமது இயல்பின் அங்கமாக மாறிவிட வேண்டும். உறுதிப்பாடு மற்றும் அமைதி ஆகியவற்றின் சக்தியை பெறுவதற்கு இறைவனின் முன்னால் குனிபவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தாலாவின் நெருக்கத்தை பெற்று தருகின்ற இறை வணக்கத்தின் உயர் தரங்களை தேட முயற்சி செய்யுங்கள். ஆக இந்த உயர் தரங்களை பெறுவதற்கு ஒரு மூமின் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக துவா செய்ய வேண்டும். நாம் ஷஹாதத்திற்காக ஏன் துவா செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய உண்மையான மூமின் இதற்கு பிறகு யாரும் இருக்கின்றாரா? இந்த உண்மையான ஷஹாதத்தை பெறுவதற்கு மூமின் துவா செய்வது அவசியமாகும். இதனால் அவர் உண்மையான மூமின் ஆக முடியும். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களின் மூலமாக நான் சுருக்கமாக சிலவற்றை கூறியுள்ளேன். இவை நம்மில் ஒவ்வொருவரும் பெறுவதற்கு வாழ்வில் கடைபிடித்து நடக்க விரும்ப வேண்டியவையாகும். இந்த தகுதியை நாம் அடைந்துவிட்டால் எதிரிகளின் தாக்குதல்கள், துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் நாம் உயிரை தியாகம் செய்வதை தவிர உலகின் எந்த ஒரு அமைதியான நாட்டில் வாழ்ந்தும் கூட ஷஹாதத்தின் உயர் பதவியை நம்மால் அடைய முடியும். அல்லாஹ் தாலா நமக்கு இதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. ஹம்பர்கில் வைத்து நான் கடந்த ஜும்மாவின் போது கூறினேன். அன்றைய தினம் ஒரு ஷஹாதத்தின் செய்தி வந்தது. அப்போது அவரை பற்றிய குறிப்புகள் இல்லாததால் ஜனாசா தொழ முடியவில்லை. இன்று இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவிற்கு பிறகு இந்த ஷஹீதின் ஜனாசாவை தொழ வைப்பேன். இவரது பெயர் மதிப்பிற்குரிய மக்சூத் அஹ்மத் சாஹிப் ஆகும். இவர் மதிப்பிற்குரிய நவாப் கான் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார். டிசம்பர் 7, 2012 அன்று கொய்டாவில் இவரது ஷஹாதத் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
இவரது தந்தையார் நவாப் கான் சாஹிப் அவர்களின் கொள்ளுப்பாட்டி பாகோ சாஹிபா என்று அழைக்கப்பட்ட பாக்பரி சாஹிபாவின் மூலமாக இவரது குடும்பத்திற்கு அஹ்மதியத் கிடைத்தது. இவர் காதியானுக்கு பக்கத்தில் நங்கல் என்ற ஊரில் வசித்து வந்தார். இவர் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கையில் பையத் செய்தார். பாகிஸ்தான் உருவான பிறகு இந்த குடும்பம் ஹிஜ்ரத் செய்து சாய்வாலுக்கு சென்றது. பிறகு 1965 கொய்டாவிற்கு குடிபெயர்ந்தது. மக்சூத் சாஹிப் கொய்டாவில் பிறந்தார். இவரது வயது 31 ஆகும். இவர் நடுத்தர கல்வி கற்றவர். தம் தந்தையாருடன் கான்ட்ராக்ட் வேலை செய்து வந்தார். இவ்வாண்டு நவம்பரில் இவரது சகோதரர் மதிப்பிற்குரிய மன்சூர் அஹமது சாஹிப் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவரது ஷஹாதத்திற்கு முன் மக்சூத் அஹமது சாஹிப் கடுமையான இவரது ஷஹாதத்திற்கு முன் மக்சூத் சாஹிப் கட்டுமான பணிகளின் கான்ட்ராக்ட் வேலை மட்டும் செய்து வந்தார். அத்துடன் சில நேரம் தம் சகோதரரின் ஹார்ட்வேர் கடையில் பணிபுரிந்து வந்தார். சகோதரரின் ஷஹாதத்திற்கு பிறகு இவர் முழு நேரம் கடையின் பணியை தொடங்கினார்கள். இவர் ஷஹீதான சம்பவம் இவ்வாறு நிகழ்ந்தது. அதாவது டிசம்பர் 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு மக்சூத் சாஹிப் தம் வேலைக்காரருடன் சேட்டலைட் டவுனில் உள்ள ஹார்ட்வேர் கடைக்கு சென்றார். வேலைக்காரரை கடையில் அமர்த்திவிட்டு தம் 2 குழந்தைகளை சேட்டலைட் டவுனில் இருந்த பள்ளிக்கூடத்தில் விடுவதற்காக சென்றார்கள். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை விட்டு திரும்பி வரும்போது மோட்டார் சைக்கிளில் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து இவர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். ஷஹீத் மர்ஹூமுக்கு 5 தோட்டாக்கள் பட்டன. அதில் 4 தலையிலும் 1 தோட்டா தோள்பட்டையிலும் பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் காயங்களை தாங்க முடியாமல் வழியிலேயே ஷஹாதத் பதவியை அடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடந்த மாதம் இவரது அண்ணன் ஷஹீதாக்கப்பட்டார் என்று நான் முன்னதாக கூறினேன். 2009 இவர் கடத்தப்பட்டார். 12 நாட்களுக்கு பிறகு மிக பெரிய ஈட்டுத் தொகை கொடுத்து இவர் மீட்கப்பட்டார். மர்ஹூம் ஹித்மத்தே ஹல்க் பணிகளில் மிகவும் ஆர்வம் காட்டி வந்தார். மெடிக்கல் கேம்ப் நடத்தும் போதெல்லாம் அதற்காக இவர் தனது வாகனத்தை வழங்குவார். இவரே அதை ஓட்டிக் கொண்டு உடன் செல்வார். அவ்வாறே தாவத்தே இலல்லா நிகழ்ச்சிகளிலும் தமது வாகனத்தை வழங்குவார், உடன் செல்வார். கொய்டாவிற்கு வரக்கூடிய முரப்பிகளை நன்கு கவனித்து வந்தார். அவர்களுக்கு தொண்டு செய்து மகிழ்ச்சியை உணர்வார். செக்யூரிட்டி பணியை மிகவும் ஆர்வத்தோடு செய்து வந்தார். குறிப்பாக ஜும்மாவின் நாளில் பணிபுரிவார். சேட்டலைட் டவுன் கொய்டாவை சேர்ந்த சதர் சாஹிப் கூறுகின்றார்கள், ஷஹீத் மர்ஹூம் மிகவும் விருந்து உபசரிக்கும் பண்பு கொண்டவராவார். குறைவாக பேசுபவர், நல்லொழுக்கமுடையவர், பரிவு காட்டும் இயல்பு கொண்டவர், யாரிடமும் ஒருபோதும் கோபப்படுபவர் அல்ல. யாரும் கோபப்படுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதும் இல்லை. சில நேரம் எதிரிகள் கடுமையான தொனியில் பேசினால் அதை சிரித்து சமாளித்து விடுவார். அந்த கடுமையை உணரவில்லை என்பது அல்ல, மாறாக அவர் வீட்டிற்கு வந்து இன்னின்ன எதிரி இன்று இவ்வாறு கூறினார்கள் என்று கூறி சில சமயம் அழுது விடுவார். சதர் சாஹிப் கூறுகின்றார்கள், ஷஹாதத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு எனக்கு போன் செய்தார். இதுவரை எனது சந்தாவை ஏன் வாங்கவில்லை என்று கூறி அன்றே தமது எல்லா சந்தாக்களையும் முழுமையாக செலுத்தினார். மனைவி மக்களுடன் அன்பு நேசமும் கொண்டவராவார். மனைவி மக்களிடம் ஒருபோதும் உரத்த குரலில் பேசியதில்லை. தமது பெற்றோருடன் தம் மனைவியின் பெற்றோரையும் மிகவும் மதித்து வந்தார். அவர்களை எல்லா வகையிலும் நன்கு கவனித்து வந்தார். இவரது தந்தை நவாப் கான் சாஹிப் மற்றும் இவரது மனைவி சாயிதா மக்சூத் சாஹிபா மற்றும் மகன் மஸ்ரூர் அஹ்மத், இவனுக்கு 9 வயது ஆகின்றது. மகள் மரியம் மக்சூத் 7 வயது ஆகின்றது. இது தவிர இவருக்கு 2 சகோதரிகளும் உள்ளனர். இவரது தாயார் முன்னதாக வஃபாத்தாகிவிட்டார்கள்.
இவரது தந்தை இரண்டாவது திருமணம் செய்த பின் இவரை வளர்த்த தாயார் இருக்கின்றார்கள். சேட்டலைட் டவுனின் முஅல்லிம் சாஹிப் இவரை பற்றி எழுதுகின்றார். இவர் மிகவும் சிறந்த இயல்பு கொண்டவராவார். விருந்துபச்சாரம் செய்வது இவருடைய வீட்டின் ஒரு மகத்தான சிறப்பாகும். முரப்பிகள் மற்றும் முஅல்லிம்களை உள்ளத்தால் மதிப்பவராவார். மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்வார். இவரது வீடு தொழுகைக்குரிய சென்டராக இருந்தது. அதை எப்போதும் நடத்துவதற்கு முயற்சி செய்து வருவார். இவரது வீட்டில் தொழுகை நடந்து வந்தது. அத்துடன் வக்ஃபே நவ் வகுப்புகளும் நடந்து வந்தன. பிள்ளைகளுக்கு தர்பியத் கொடுப்பதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்தி வந்தார். கொய்டாவின் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதால் இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். இதற்காக முஅல்லிம் சாஹிபிடம் ஆலோசனை செய்து எனக்கும் கடிதம் எழுத இருந்தார். ஆனால் அல்லாஹ் தாலாவின் தக்தீர் இதுவாக இருந்தது. அதற்கு முன் அல்லாஹ் தாலா அவருக்கு ஷஹாதத்திற்கான உயர் பதவியை வழங்கிவிட்டான். இவரது தந்தைக்கு 2 மகன்கள் மட்டுமே இருந்தனர். இருவரும் அல்லாஹ் தாலாவின் வழியில் ஷஹீதாகிவிட்டனர். இதனால் இவரது தந்தையார் வானத்தை நோக்கி, இறைவா, இருவரையும் நீ எடுத்துக்கொண்டாய், இனி இந்த அநியாயக்காரர்களை நீயே பழிவாங்குவாயாக என்று மட்டும் கூறினார். அல்லாஹ் தாலா மர்ஹூமின் பதவிகளை உயர்த்துவானாக. இந்த ஷஹாதத் இவர்களின் விதியில் எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ் தாலா இவரது பிள்ளைகளுக்கு துணையாகவும் பாதுகாவலனாகவும் இருப்பானாக. அவர்களை தன் பாதுகாவலில் வைப்பானாக. மனைவி மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொறுமை, தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டை வழங்குவானாக. எதிரிகளை அவர்களின் தீய முடிவுக்கு இலக்காக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.